நான் உன்னை விரும்பலை, உன் மேலே ஆசைப்படலை, நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. Wow! Big round of applause. I think first 10-15 minutes most people interviews எல்லாம் உங்களை யாருன்னே தெரியாதுல்ல. அந்த டைம்ல they'll be like interview. I hope என்ன மிமிக் பண்ணல, but okay. அதாவது அர்ஜுன் தாஸ் உட்காந்து கேட்பாராம், இவரு பதில் சொல்றாரு. No, it's actually I told you இன்னைக்கு it's me interviewing you, so yeah. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதுவும் அனி ஆல்பம் இந்த மாதிரி ஆல்பம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டு மைண்ட்ல அதை ஊற விட்டுட்டு ஐ நோ ரைட். சில டைம் உங்க கார் கண்ணாடி வந்து அழுக்கான உடனே நம்ம வைப்பர் போட்டு கிளீன் பண்ண உடனே கிளீன் ஆயிரும்ல, ஒரு அளவுக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஆர்ட் பார்த்து அழும்போது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு வந்து அந்த கண்ணீர் ஏதோ விதத்துல கரைச்சிருது, கிளீன் பண்ணிருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் ஐ வாண்ட் ரிமெம்பர் டு பாயிண்ட் தட் அவுட் அண்ட் சே this really worked for me. இந்த privilege எல்லாம் சத்தியமா சொல்லாதீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன். என்னன்னா நான் எதையும் தேடி போனதே கிடையாது, பிடிச்ச ஒண்ணு பண்ணுவேன் அண்ட் அதுக்கான பாதையை அதுவே அமைச்சுக்குது. அதுல போகிறதுக்கு நான் என்னைக்குமே அஞ்சினது கிடையாது. ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நான் பேரை கூட சொல்லலாம், கரை. எனக்கு நிறைய விஷயம் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் த ஃபில்ம் ஃபார் வாட் இட் வாஸ் ட்ரைங் டு டூ. ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி பேசும்போது. ஓ ஓகே, ஆமா இல்ல நம்ம ஏன் ஃபேர் எனஃப், அவன் ஃபேர் எனஃப்னு நினைச்சாலே போதும். அவன் he doesn't even need to agree with me. தல anime எல்லாம் பாப்பீங்களா? I have a lot of respect for the genre. ரொம்ப adult themes எல்லாம் பயங்கரமா டீல் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். adult நான் டிப்ரஷன் அந்த மாதிரி சொல்றேன். டக்குன்னு ஒரு பூக்கி லுக் ஒன்று கொடுத்த உடனே I was like தெய்வமே அது இல்ல. What's so magical about this corner spot at this particular place that you go to? I see you in the same place at the same time. So I think நானும் கௌதம் மேனன் மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். So yes, today we have a very important guest for me, the second time. So welcome to the show, Sudhir Srinivasan. And the important guest நீங்க தானே? இல்ல நீங்க. So a slight difference. இன்னைக்கு சுதீர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு, நான் தான் எல்லா கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லணும். ஸோ என்கிட்ட நிறைய இன்டர்வியூஸ்ல கேள்வி கேட்டிருக்காங்க சுதீர், நிறைய இன்டர்வியூஸ்ல. என்னால் யார்ட்டையும் அந்த கேள்வி கேட்க முடியல. ஃபைனலி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே, சின்ன வயசுல இருந்து உங்க வாய்ஸ் எப்படி தானே? இல்ல இன்னும் முடியல. இது உங்க ரியல் வாய்ஸா? வாய்ஸ்க்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்றீங்களா? ஐஸ்கிரீம், கோல்ட் திங்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்களா? இந்த ஐ திங்க் மாமா நீ மாமான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவர் வந்து சரி அப்படின்னு வாய் மட்டும் அசைப்பாரு, அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். somebody else is talking. சின்ன வயசுல இருந்து இப்படி இருந்தா இவ்வளவு கிரீப்பியா இருக்கும்ல. 5ஆம் கிளாஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க. ஐ திங்க் அந்த தூள்ல வரும். கரெக்ட். ஆமா. அவங்க ரெண்டு பேரும் தியேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டேய் என்னடா அப்படின்னு. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஒரு இடத்துல உடைஞ்சது டீனேஜ்ல. அது வரைக்கும் நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன். வாங்க போங்க அம்மா எப்படி இருக்கீங்க இந்த மாதிரிதான். ஐ திங்க் தெரியல, திடீர்னு ஐ திங்க் ராதர் சடன் நினைக்கிறேன் இல்ல, வேற திடீர்னு அடுத்த நாள் காலைல எனக்கே கிரீப்பியா இருந்துச்சு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இல்ல. பிகாஸ் நோபடி ட்ரெயின்ஸ் மென் டு பி யூஸ் டு கெட் யூஸ் டு தீஸ் ஐடியாஸ். அடுத்த நாள்ல இருந்து ஏன் இப்படி ஏன் ஒரு மாதிரி பேசுற அப்படின்றாங்க. ஒரு மாதிரி இருக்கு, நான் பேசுறேன் அது இப்படிதான் வருது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ஸ், அட்டென்ஷன்லாம் கிடைக்கும் போது தான் அது நார்மலைஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எந்த வயசுல அப்ராக்சிமேட்? ஸ்கூல், காலேஜ் எப்போ? அரௌண்ட் 11th நினைக்கிறேன்ல, அரௌண்ட் தட் ஸ்டேஜ். 11th தான் எனக்கும். For you also. நெக்ஸ்ட் டே எப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்கிறவங்க எல்லாரும்? நான் ரொம்ப சம வெக்கம், எனக்கு பேசுறதுக்கே ஒரு பயங்கர தயக்கம். கரெக்ட் இல்ல அப்படி லைக் பேசினா ஒரு மாதிரி கேவலமா பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா அப்படின்வாங்க. எடுத்துக்கிட்டேன். என்ன பிரச்சனை உனக்கு, குட்டி பையன் மாதிரி பேசுற பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு. கரெக்ட். When did you make 11th. When did you make peace with it? ஐ திங்க் இது நிறைய நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இன்ஃபேக்ட் சுதீர் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. பட் இல்லை, இன்ஃபேக்ட் ஸ்கூலில் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது.
ஃபர்ஸ்ட் டைம் போய் பேசுறது. நான் ரொம்ப சப்பியாக வேற இருந்தேன்னா, ஸோ இந்த காம்பினேஷன் ஆமா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அது பரவாயில்லன்றேன். நான் வந்து ஒல்லி இல்லையா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி வெல் இன்டு அடல்ட்ஹுட் டைம்ஸ்ல வேலை செய்யறேன். முதல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட் ஆனாரு. ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பேசுறேன். நான் இங்கே சேமேஸ் ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க அப்படின்றேன். அவரும் ஓகே சார் ஐ வில் பி தேர் அப்படின்ட்டு ஷோர் பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் நேரில் வந்து என் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இப்படி தேடிட்டே இருக்காரு. நானும் பிரதர் நான் தான் கால் பண்ணேன். உங்களையா நான் சார்லாம் சொன்னேன், ஏன் வயசு தானே உங்களுக்கு. கரெக்ட். அந்த ரியாக்ஷன் தான் எனக்கும் பேங்க்ல. ஸோ அந்த பட் அதுக்கப்புறம் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்திருக்குமே. ஓ ஃபார் ஷூர். ஸோ என்ன ரெகுலராக என்ன கேட்பாங்க, ஒரு டயலாக் சொல்லுங்க அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா உங்கள்கிட்ட? இப்போ அது காம்ப்ளிமெண்டான்னு தெரியல. நைட் எனக்கு தூங்க உதவுதுன்னு சொல்றேன். நைட்டு உங்க இன்டர்வியூஸ்லாம் பார்க்குறேன், அப்படியே நீங்கள் பேசிட்டே இருங்க. இன்டர்வியூலாம் அடியில் சில டைம் காமெண்ட்ஸ் சென்டர் போடுவாங்க, ஏஎஸ்எம்ஆர்னு போடுவாங்க. கரெக்ட். நான் வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கோம். ஏஎஸ்எம்ஆர்னா என்ன? அது ஒரு ஜெனரல் ஆம்பியன்ட் நாய்ஸ். இவ்வளவு டீப்பா பேசுறது ஆம்பியன்ட் நாய்ஸா மாத்திட்டீங்களேன்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். இல்ல பட் ஐ ரிமெம்பர் உங்க இன்டர்வியூல விஜய் ஆண்டனி சாரோட இன்டர்வியூல அவர் சொன்னாரு, அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. கரெக்ட். அண்ட் ஹி செட் நீங்க டப் பண்ணனும். இன்னி வரைக்கும் கூட அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. நீங்க ஏதாவது பண்றீங்களா எனக்கு தெரியல. நோ ட்ரைனிங் நத்திங். இதுக்குன்னு ஒண்ணுமே பண்றது இல்லை. இதை ப்ரிசர்வ் பண்றதுக்கு டெய்லி மார்னிங் நான் வந்து ஹாட் வாட்டர் குடிப்பேன். அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அது இன்ஃபேக்ட் கேட்டிருக்காங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு அந்த கேள்வி. யூ செட்ல உங்களையும் கேட்பாங்க, நீங்க அதை மெயின்டைன் பண்ற இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க? கரெக்ட். ஒன்னும் பண்ணல. எனி ரியாஸ் or anything that you do for the voice? இல்ல, ஒண்ணுமே கிடையாது. தி ஒன்லி திங் இஸ் ஃபார் மீ, நம்ம எல்லாத்துக்குமே பெத்தவங்களை ஏதாவது சொல்லிட்டு இருப்போம்ல, இன்னும் பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆர் ஒரு சொந்த வீடு இருக்கிற குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இந்த மாதிரிலாம். ஸோ அவங்க ஒரு மாதிரி பழிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் வரும்போது தான் ஞாபகம் வருது, ஆக்சுவலி இதெல்லாம் அங்கே இருந்தானே வந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார். இல்ல அது நமக்கு சின்ன வயசுல எல்லாம் தெரியல அதனுடைய ப்ரிவிலேஜ் என்னன்னு. கரெக்ட். பட் யா, ஐ அம் ஷூர் யூ ஆல்சோ ஃபேஸ்ட் a lot of bullying, a lot of people mocking your voice. அதெல்லாம் நிறைய நடந்திருக்குமே. Now when it changes, யூசுவலி எப்படி பண்ணுவாங்கல்ல, பண்ணிட்டு என்ன முறைக்கிற அப்படின்னு, which is true. And then now to see people appreciating your voice, it does take you back to that time where you realize, okay, this is what you'd gone through. Then I mean it's no Arjun Das, but that is just Sudhir being modest. We know a lot of people are fans of his voice and all his interviews. But yes, moving on, Sudhir. So being a critic, அது எப்படி வந்தது உங்களுக்கு? சரி, ஓகே, this is what I want to do. ஒரு படம் பார்த்து I want to speak my heart out about this movie. உங்களுக்கு எப்படி அது, I knew you working, we all know you working elsewhere, and then you decide that this is what I'm going to do. I'm going to interview directors, musicians, actors, male actors, female actors. So how did that realization happen? I think என்னைக்குமே ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இருந்தே அதுதான் என்ன ஓரளவு காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். Once my dad passed away early on, there was ஒரு பெரிய தனிமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். And like you said, இந்த நம்ம குரல்லாம் இப்படி ஆன உடனே புல்லிங்லாம் நிறைய நடக்கும். ஸோ இன்னவே விதவிதமான இடங்கள்ல யூ வில் ஃபீல் a bit, I think adolescence for everyone is a very ஒரு ஐசோலேஷன் தான் இல்லை. அங்கேருந்து என்னடா நம்ம எங்கேயுமே பொருந்த மாட்டோமான்ற ஒரு ஃபீலிங் தான். எனக்கு அது கதைகளில் தான் நான் பொருந்துறேன்னு எனக்கு தோணுச்சு. அது படிக்கும்போது தான் ஐ ஃபெல்ட் லைக், ஓ ஐ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் பீப்புள் அண்ட் ஐ ஃபீல் லைக் இதை எழுதினவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இதுக்குள்ளே இருக்கிற கதாபாத்திரங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு. புக்ஸ் லார்ஜ்லி, ஃபில்ம்ஸ் ஆல்சோ டு அன் எக்ஸ்டென்ட் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. பட் ஆனால் அதை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் எனக்கு இருக்குமா, அது எப்போ வரும், இதெல்லாம் எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் டக்குன்னு நமக்கு தோணக்கூடியது வந்து we are not good enough அப்படின்றது தானே தோணும். ஏன்னா ஆல்ரெடி இது தொழிலா யாரோ பண்ணிட்டு இருக்காங்க. இது நடுவில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு தாட்டை who will care about it, why will it be original, இந்த தாட்லாம் இருக்கும்ல. பட் ஐ திங்க் அது காலப்போக்கில் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான், ஓ இந்த மாதிரி வேற யாரும் பெருசாக நிறைய பேர் இல்லை போல இருக்கு பேசுறதுக்கு. இவ்வளோ ஃபீல் பண்ணி, ஆக்சுவலாக
டீப்பா அப்படின்றத விட கிளவரான்றத விட ஃபீல் பண்ணி பேசுறதுக்கே எல்லா இடத்துலயுமே ஆட்கள் கொஞ்சம் கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபீல் பண்றதுக்கான கெப்பாசிட்டியே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இல்ல. சோ ஏதோ ஒரு வகையில அதுவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நம்ம அந்த ஃபீலிங்ல இருந்து நம்ம பேசினா அதுக்கு ஒரு ரெசனன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம ஃபீல் பண்றதுக்கு மத்தவங்க ஃபீல் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல. அங்க இருந்துதான் அந்த ஃபெய்த் வர ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்கே, நம்ம இவ்வளவு ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது இது இத்தனை பேர் கனெக்ட் ஆகுறாங்களேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு விதத்துல எனக்கு 2 பேர் பேசுறத விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் உலகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு ஸ்பெஷல். இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நான் அப்படிதான் பாக்குறேன். அது கேமரா லைட் எல்லாம் நம்ம எதுவும் கவனிக்கிறது இல்லை. இட் ஃபீல்ஸ் லைக் அர்ஜுன் நானும் பேசிட்டு இருக்கோம். இட் குட் பி எனிவேர். இட்ஸ் இன்சிடென்டல் தட் இட்ஸ் ஹியர், பட் இட் குட் பி ஒரு கஃபேல இருக்கலாம், ஒரு வெக்கேஷன்ல இருக்கலாம், ஒரு பார்ல இருக்கலாம், பீச்ல இருக்கலாம், பஸ்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம்ல. அந்த இடத்துல டைம் போறதே உங்களுக்கு தெரியாதுல்ல. அதர்வைஸ் நீங்க தனியா இருக்கும்போது நிறைய நேரத்துல ஒரு மாதிரி என்ன பண்ற திராபையா போயிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். பட் சடன்லி when you meet an interesting person, அவங்க ஐடியாஸ் அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்றதும் அவங்க ஸ்டோரிஸ், அதுவும் ஸ்டோரி டெல்லிங் தான் இல்ல. கரெக்ட். ஆமா. அவங்க வாழ்க்கையில இருந்து அவங்க திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுடைய அனெக்டோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பிஃபோர் யூ நோ இட் 2 மணி நேரம் போயிடும், 3 மணி நேரம் போயிடும். நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். அதை தான் நான் pretty much பண்றேன்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து ஞாபகம் இருக்கா? சம்திங் இப்போ நீங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருக்கீங்க, அது ரிவ்யூவா இருக்கலாம், இன்டர்வியூவா இருக்கலாம், பட் தி ஃபர்ஸ்ட் காமெண்ட் சூப்பரா இன்டர்வியூ பண்ணிருக்கீங்க, இல்ல கெஸ்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. எனி மெமரி தட் யூ ஹேவ் where you felt okay இது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம்? I think one of my earliest memories of a conversation was Mr. Rajiv Menon. அப்போ பிரிண்ட்டுக்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காக அவங்கள மீட் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டிடியூட்டை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்களா, மைண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆப்வியஸ்லி த மேன் இஸ் a legend, even by them. Had made great films, shot incredible films. நம்ம தத்துக்குட்டி, நம்ம போய் என்ன பேச போறோம் இவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. and he's not just a filmmaker. மனுஷன் has deep thoughts about everything under the sun. ஆர்ட், பெயிண்டிங் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசுவார், ரெனசான்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அந்த டைம்ல லைக் என்ன போஸ்ட் மாடர்னிசம் என்னென்னவோ சொல்றாரு அப்படின்னு. பட் ஐ ரிமெம்பர் திங்கிங் அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிட்டு I felt like he was also at ease, and he didn't feel like he wasn't understood. Okay. He felt like பரவாயில்ல, நம்ம பேசுறத கேட்குற ஆர்வம் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள நுணுக்கமா ஏதோ ஒரு கேள்வி கேட்கறதும் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஷார்ப் மைண்டோட நம்ம எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் மோஸ்ட் பீப்புள் இன்டர்வியூஸ் எல்லாம் உங்களை யாருன்னே தெரியாது இல்ல. அந்த டைம்ல they'll be like இன்டர்வியூவா ரைட், என்ன இவங்க கூட எப்படி இருந்துச்சு, அவங்க கூட எப்படி இருந்துச்சு. ஐ ஹோப் என்ன மிமிக் பண்ணல, பட் ஓகே ஓகே அப்படிதான் இருக்கும். பட் அது உடஞ்ச உடனேவே யூ கேன் இமீடியட்லி see it in their eyes, they brighten up in the conversation. ஐ திங்க் அந்த மாதிரி தான் கிடைச்சது. மோர் தென் ஃபார்மலா கீப் இட் கோயிங், யூ டூயிங் குட் ஜாப் அப்படின்றத விட அது முடிச்சதுல யூ கேன் டெல் that they had a good experience. That tells you, oh, this is fun. So every interview நீங்க ஒன்னு you've dressed up and gone, so it's நீங்க கெஸ் பண்ணணும். இப்போ I'll show you a photo. Okay. அது பார்த்து யார் இன்டர்வியூ பண்ணிருப்பீங்கன்னு நீங்க சொல்லணும். Okay. 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 I'll try. Easy-ஆ தெரியல. Okay. This. Oh, good luck to me. க்ளூவா? நான் க்ளூவெல்லாம் கொடுக்க மாட்டேன். க்ளூவெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஓகே இல்ல, ஒரு டைரக்டர். சரி ஓகே, க்ளூ கொடுக்குறேன். அவரே எஸ் சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல ஓகே, நானே கஷ்டப்பட்டு ஏதோ பின்னாடி இருக்கிற இந்த கலர்ஃபுல்லா அன்னைக்கு வந்தால ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இத பார்த்துட்டு உலகத்துல யாராவது கெஸ் பண்ண முடியுமா சொல்லுங்க மிஷ்கின்? ரெண்டு விஷயம் இருக்குல்ல சுதீர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு மூவி ரிவ்யூஸ், ஆமா, ஓகே. இன்னொன்னு நீங்க நிறைய கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்றீங்க, ஓகே. ஐ திங்க் யாரோ ஒருத்தர் கேள்வியும் வேற கேட்டிருந்தாங்க, ஹவு டு யூ மேக் ஷோர் த கெஸ்ட் இஸ் கெப்ட் வெரி கம்ஃபர்டபுள்? இட் கம்ஸ் வெரி நேச்சுரலி டு யூ. அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஸோ ஏதாவது ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறீங்களா அவங்க வர்றதுக்கு முன்னாடி? இல்லைன்னா இட்ஸ் நாட் லைக் நீங்கள் ஏதாவது ஒரு ஜோக் ஒன்று சொல்லிட்டு ஆரம்பிப்பீங்க. இல்ல இட் ஜஸ்ட் இந்த ஃப்ளோ. இன்ஃபேக்ட் சில டைம் சம்பந்தமே இல்லாம பயங்கர இன்டென்ஸான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிப்பேன். கரெக்ட். திடீர்னு டிப்ரெஷன் பத்தி ஆரம்பிப்பேன். கரெக்ட். But they answer very and you can tell அது எடிட் ஒர்க் கிடையாது. ரொம்ப ரொம்ப சீம்லெஸ்ஸா அந்த கான்வர்சேஷனுக்குள்ள ரொம்ப கம்ஃபர்டபுளா
இட்ஸ் லைக் அ கான்வர்சேஷன். நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பஸ்லயோ ஒரு பார்க்லயோ அந்த மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. ஸோ ஹவு டு யூ டூ தட்? ஐ கம் டு ஃபிலிம் ரிவ்யூஸ் நவ் ஜஸ்ட் அபவுட் இன்டர்வியூஸ். இதுக்கு ப்ரிப்பரேஷன்னா எனக்கு தெரியாதவங்களை பொறுத்து ஒரே ஒரு மெயின் ப்ரிப்பரேஷன் தான். ஐ லைக் டு see them talk to someone. அது மோஸ்ட்லி ஏதோ ஒரு வீடியோ கான்வர்சேஷன்ஸ் அவங்க ஏற்கனவே இருந்திருப்பாங்க. எனக்கு அந்த வீடியோ கான்வர்சேஷன்ஸ்ல கண்டென்ட் வேல்யூ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவங்க பாடி லாங்குவேஜ் நான் ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணிட்டேன்னா அது எனக்கு உதவுது. ஓ அவங்க இப்படிதான் பேசுவாங்க, அவங்க கை ஆட்டி பேசுவாங்களா இல்ல கண் சிமிட்டாம பேசுவாங்களா, அவங்க இப்படிதான் சிரிப்பாங்க, அவங்களை இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கள பேச வைக்குது, இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு மாதிரி குவைட் ஆக்குதுன்றது இது ரொம்ப ஃபார்மல் ப்ரிப்பரேஷன் கிடையாது. அது பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஏறிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். அதை தவிர்த்து அவங்க ஒர்க் பத்தி சிந்திக்கிறது தான். மற்றபடி நேர்ல மீட் பண்ணும்போது ஐ grew up around people. ஓகே, ஐ திங்க் அதுதான் ஹெல்ப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். விதவிதமான பீப்புள், வைல்டு பீப்புள். ஸோ அது எப்படி? ஸோ இப்போ இன்டர்வியூ பண்ணுறேன், நாளைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது எழுதி வைப்பீங்களா இல்லை ஜஸ்ட் வாட் எவர் யூ? ஐ ஹேவ் சர்டன் டாபிக் பாயிண்ட்ஸ். ஓகே, இன்கேஸ் ஏன்னா சில பேர் வந்து ஒன் வேர்ட்லயே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ண மாட்டாங்க. சம் பீப்புள் அப்படிதான் பேசுவாங்க. சட்டுன்னு அவங்க நீங்க பயங்கரமா ஒன்று கேட்டு முடிச்சுட்டு அதுவா அவ்வளவுதான் கரெக்ட் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கும். நீங்க அடுத்து ஏதாவது சொல்லலாம்ல. அப்போ அதெல்லாம் இம்ப்ராம்ப்டா தான நடக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. ஆமா, ஒரு லாங் क्वेश्चन கேட்டு ஐ திங்க் the trick is ப்ரிப்பேர் பண்ணாத மாதிரி பேசுறது தான் விஷயம் நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள எப்படி கொஞ்சம் நாசுக்கா அப்படி உள்ள இறக்குவது அந்த டாபிக். பட் நான் சொன்ன மாதிரி 10 பேரோட வளர்ந்தேன் கூட்டு குடும்பத்துல. ஓகே, விதவிதமான மக்கள். அதுக்குள்ள டக்குன்னு கோவப்படுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு அடிக்ட் ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்குள்ள வாழ்க்கையே அன்ஹாப்பியா இருக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, 2 குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டு இருப்பாங்க எல்லா பக்கத்துலயும். ஸோ இட்ஸ் லைக் ஏதோ ஒரு மைக்ரோ காசம் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி தான் இருக்கும் அந்த இடமே. அண்ட் யூ லேர்ன், அண்ட் சின்ன வயசுல யூ லேர்ன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பேசஸ்ல வளரும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குன்றதை யூ லேர்ன் வெரி குவிக்லி நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே நீ ஜாலியா பேசலாம். நீ என்ன அவங்க கிட்ட வேற மாதிரி நீ பேசுறதான் அது அடாப்டபிளா இருக்கணும் நீ அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் அவங்கள அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஐ திங்க் கொஞ்சம் எம்பத்தி பெர்செப்ஷன் இருக்கிறவங்க அவங்க மற்றவங்களுக்காக அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஸோ ஒரு விதத்தில் ஓகே ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்ரோச் கான்வர்சேஷன்ஸ்னா ஐ எம் ஹாப்பி டு அப்ரோச் தெம் வித் யூ அண்ட் இட்ஸ் நாட் தட் ஐ எம் பர்ஃபார்மிங் தட் ஃபார் யூ. ஆமாம், அது எனக்குள்ள இருக்கிற அந்த பகுதியை நான் சேனல் பண்றேன் உங்ககிட்ட, அவ்வளவுதான். அண்ட் இட்ஸ் ஃபன் ஃபார் மீ டு. கரெக்ட். ஆமா, வாங்க 1 hour டெத் பத்தி பேசலாமானாலும் எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல 1 hour நம்ம எப்படி எல்லாம் அவமானம் எம்பாரஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஜாலியா நம்ம பேசலாம்னாலும் ஆமா பிரச்சனை இல்லை. ஐயோ நான் வாட்சையே கவனிக்க மாட்டேனே. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு கிளாரிஃபை டு எவ்ரி ஒன், நிறைய கெஸ்ட் வந்து சுதீர் ஷோக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு அவுட்ஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஆக்சசரிஸ் இருக்கும், வாட்ச் இருக்கும், சன்கிளாஸ் இருக்கும், கேப் இருக்கும். எவ்வளோ அப்சர்வெண்ட்டாக இருந்திருக்காரு சுதீர்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, உள்ளத்தை பார்த்தனா உடலை பார்த்தனான்றதான் கேள்வி. கரெக்ட். இப்படிலாம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூல கரெக்ட். எஸ். அண்ட் இப்போ மூவி ரிவ்யூஸ் எடுத்துட்டா எனி கிவன் ஃப்ரைடே கொஞ்சம் இடம் இருக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். பட் இட்ஸ் ஓகே. இல்ல பரவாயில்ல. அதாவது அர்ஜுன் தாஸ் உட்காந்து கேட்பாராம், இவரும் அப்படியே பதில் சொல்லிட்டு no it's absolutely I told you இன்னைக்கு it is me interviewing you. so any given friday இப்போ ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகுது, 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வேற லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. காலையில எழுந்த உடனே how does சுதீர் மேக்கப் இஸ் மைண்ட்? இந்த படம் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். இல்லைனா 4 படமும் ஃப்ரைடே பார்ப்பீங்களா, இல்லை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? உண்மை என்னன்னா எல்லா படமும் பார்க்க முடியறது இல்லை. கரெக்ட். சம்டைம்ஸ் யாராவது நம்ம நம்பக்கூடியவங்க இந்த படம் நல்லா இருந்துச்சு, போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படம், யூ ஷுட் கண்டிப்பாக வாட்ச் இட் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்ட் வந்துச்சு. அது நான் ரிலீஸ் ஆன நாள் என்னால் பார்க்க முடியல. ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் தான் சம்படி சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதில் பொண்ணுங்க சண்டை போடுறதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஓ அப்படியா, ஓகே லெட் மீ கேட்ச் இட். அந்த மாதிரி நிறைய படங்களை ரீவிசிட்ன்றதை விட கொஞ்சம் டிலேட்டாக தான் பார்க்குறேன். பட் அன்னைய தேதிக்கு
இருக்கிறதுலயே ஓரளவுக்கு விச் சீம்ஸ் லைக் த மோஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ன்ற ஒரு முடிவாகத்தான் இருக்கு. அப்படி 2-3 படம் ரிலீஸ் ஆகிற ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா ஐ கேட்ச் த ட்ரெய்லர்ஸ் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ். ஐடியலி ஐ டோன்ட் லைக் டு வாட்ச் ட்ரெய்லர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் பாக்குறது இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு விதத்துல அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பாயில் பண்ணிருதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, இந்த எனி கேஸ் நீங்க ட்ரெய்லர் பண்றது எதுக்கு? யாரையோ ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி தியேட்டருக்கு வர வைக்க தானே. நான் எப்படி இருந்தாலும் வரேன். சோ அது நீங்க மட்டும் தானே ஜெனரல் ஆடியன்ஸ் உண்மை. சோ ஐ கெட் வை தேர் மேட். பட் ஃபார் மீ the film experience இன்னும் பியூரா இருக்கு. அது நான் அந்த ப்ரோமோ மெட்டீரியல்ஸ் கன்சியூம் பண்ணாம பண்ணும்போது. ஆனா எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா எனக்கு பாட்டு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அதுவும் அனி ஆல்பம் இந்த மாதிரி ஆல்பம்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது கேட்டு மைண்ட்ல அது ஊற விட்டுட்டு அது ஆல்ரெடி செம்ம ஃபெமிலியர் ஆன பிறகு இல்ல, ஃபர்ஸ்ட் டே நீங்க ஒரு படம் பார்க்கும்போதே அந்த பாட்டு வரும்போது நீங்க கூட சேர்ந்து பாட முடியுதுன்றது ஒரு செம்ம ஃபீலிங் இல்ல. ஐ ஃபீல் லைக் தட் ரியலி மேக்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸோ ஐ பிக் ஒன். எனக்கு பேண்ட்விட்த் ரொம்ப கம்மி. நான் ரொம்ப ஐ கெட் எமோஷனலி இன்டு ஃபில்ம்ஸ் அண்ட் ஆர்ட்ன்றதுனால ஈவன் when I go to film festivals-லாம் அங்க பாத்தீங்கன்னா இப்போ கோவால கேரளால நடக்கும்ல, பீப்புள் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா 9 மணிக்கு இந்த படம், 12:30 மணிக்கு இது படம், 3:30 மணிக்கு இது. அது என்னன்னா வைல்டா இருக்கும். ஒவ்வொரு ஜான்ரும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு டிராமா இருக்கும், ஒரு ட்ராஜடி இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக்கியன் ஃபிலிம், ஜெர்மன் ஃபிலிம் இப்படி இருக்கும். அதே லைக் எனக்கு அந்த முதல் படம் பார்த்தனுடைய அனுபவமே எனக்கு ஈவினிங் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கும். மைண்ட்ல ஒரு மாதிரி ஊறிட்டு இருக்கும், ஓடிட்டு இருக்கும். இது நடுவில் நான் வேற ஒண்ணு பார்த்து இது அது என்ன சொல்றது, ஃபார் லேக் ஆஃப் a better word, ரீல்ஸ் பாக்குற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயம். எதுவுமே மைண்ட்ல just one movie on a Friday. One usually. So அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி பாட்டு ரிலீஸ் ஆகும், ட்ரெய்லர் நீங்க பார்க்க மாட்டீங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாரும் உங்கள்ட்ட சொல்லணும் படம் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க போய் பார்ப்பீங்க. ஆமா. இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை விட அந்த ஒரு நாய்ஸ் உங்களுக்கு சொல்லிடும். அதை சுத்தி நம்ம எல்லாம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்ல. சோ ஓரளவுக்கு எந்தெந்த படத்தை பத்தி என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படியே ஒரு கலெக்டிவ் நாய்ஸ் ஒண்ணு வரும்போது ஓ இன்ட்ரெஸ்டிங், சோ இந்த படத்துக்கு நிறைய ரெசனன்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னும் போது தென் ஐ வாண்ட் டு நோ அது நல்லா இருக்கு நல்லா இல்ல தாண்டி இத்தனை பேர் இத பத்தி ஏதோ ஒரு பேசுறாங்க அப்படின்னா தென் ஐ நீட் டு கன்சியூம் இட். இது என்னன்றதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஐ திங்க் சையாராவா இல்லையா, அதை பொறுத்து அந்த மாதிரி ரெசனன்ஸ் நான் கவனிச்சேன் லாஸ்ட் இயர். ஸோ தமிழ் மட்டும் இல்ல, எனி லாங்குவேஜ்ல ஒரு படம் வருது, நிறைய பேர் பேசுறாங்க, ஓ பாட்டெல்லாம் செம்மையா இருக்கு, பெஸ்ட் லவ் ஸ்டோரி இன் ஏஜஸ், இப்படி எல்லாம் பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஓ ரியலி ஓகே, தென் ஐ வாண்ட் டு see what this is. நீங்க எதை பெஸ்ட் லவ் ஸ்டோரி இன் ஏஜஸ் சொல்றீங்கன்னு கலெக்டிவ் ஒப்பீனியனை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஒரு படம் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். ஓ ஓகே, ஸோ உங்களுக்கு this was enough அப்படின்ற அளவுல நம்ம then we also understand the culture that we are living in. எதை நீங்க கொண்டாடுறீங்க, எதை நீங்க அடிக்கிறீங்க. ஓகே, இப்போ பட் கெட்டிங் பேக் சுதீர், இப்போ பிளாஸ் நீங்க சொன்னீங்களே, உங்க ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க நல்லா இருக்கு நீங்க போய் பாருங்க, நல்லா இருக்கு போய் பாருங்க சொல்றது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்ல நீங்க ஜஸ்ட் ஓகே ஸ்விட்ச் ஆஃப் நான் பண்ணி சூப்பரா பண்ண முடியும் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே ஸோ ஜஸ்ட் எம்டியா நான் போய் படம் பார்ப்பேன் பியூட்டிஃபுல்லா. அது என்னன்னா the films do a great job of emptying you அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சில டைம் அப்படி முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, சம படம் போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் the moment that first scene starts playing இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் மியூசிக் அப்படி ஹிட் ஆனே அந்த மோமெண்ட் ஓப்பன் அப் ஆன உடனே then nothing else is there, right? Then you're not thinking இது எப்போ செம்மையா ஆகும்ன்றதெல்லாம் யோசிக்கல. ஓ இவன் எங்க போறான், அவன் என்ன சொல்றா, என்ன நடக்குது, இவனுக்கு என்ன சோகம், அந்த ஜோனுக்குள்ள நம்ம போயிடுறோம் இல்ல. பை தி வே சுதீரோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இன்டர்வியூ பாக்குறேன்னா என்னோட ஏதாவது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ளீஸ் சொல்லுங்க சுதீர், படம் ரிலீஸ் ஆகுது நல்லா இருக்கு. நான் தான் சொல்லிட்டேனே பிகெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்ல நான் போயிடுவேன்னு சொல்லிட்டேனே. சோ அதுல உங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் பட் எனக்கு என்னன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக ஒரு படம் பார்க்குறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது படம், இஸ் தேர் அ டைம் வென் அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து இது எனக்கு ஒர்க் ஆகல? நிறைய வாட்டி for sure. படம் பேர் நான் கேட்க மாட்டேன், நானும் சொல்ல மாட்டேன். பட் ஐ அம் ஜஸ்ட் சேயிங் இட்ஸ் ஹேப்பனிங். உங்களுக்கும் பழைக்க தெரியும் எனக்கு. கரெக்ட். ஸோ அது நடந்திருக்கு, where they said சூப்பராக இருக்கு பட் போய் பார்த்த உடனே இது எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலையே. Yeah, all the time and the inverse also. Okay. Where people have told you இது எனக்கு ஒர்க் ஆகல, என்ன ஒண்ணுமே புரியல இதெல்லாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல சரி இன்னைக்கு நமக்கு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் வீக் ஒரு முக்கியமான ஒரு படம் வந்துச்சு, நம்ம பார்க்கலையே, எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, பட் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் ஒரு வேல்யூ இருக்கு, என்ன சொல்றீங்க, அது பண்ணக்கூடிய சில ஸ்பேசஸ்ல ஈவன் பேட்சஸ்ல ஒர்க் ஆனா கூட இல்லை, அதை பத்தி பேசுறது முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ப்ராடா இட் மே நாட் ஹவ் ஒர்க், பட் இன்கேஸ் சில பேட்சஸ் ஆர் எக்ஸலன்ட். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா அது ப்ராடா ஒர்க் ஆகலன்றதுனால அதை போட்டு அடிக்கிறீங்களே ஒழிய
அது அந்த எக்ஸலன்ட் பேட்சஸ் பத்தியும் பேசணும்ல, அதுவுமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும்ல. பட் தேர் ஆர் டைம்ஸ் பிகாஸ் ஐ ரியலைஸ் சம்டைம்ஸ் ஈவன் இஃப் ஒரு படம் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கூட one moment or one scene, if it's worked, you speak very highly about that scene. Yeah. If it's worked for you personally. Yeah. எனக்கு என்னன்னா மோஸ்ட்லி என்னோட எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் தான் நான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சில இடத்துல டக்குன்னு தாரதாரியா ஊத்த ஆரம்பிச்சிரும், அழ ஆரம்பிச்சிருவேன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது. அண்ட் தென் மேபி த ஃபிலிம் ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா சே எவ்ரிதிங் இஸ் ஹாரிபிள் அபவுட் த ஃபிலிம் அப்படின்னா I feel like I owe it to the film for making me break down like that, even for those 5 minutes. I'm grateful to you for making me feel so strongly about something. ஏன்னா நான் படம் பார்த்து அழறதை விட இன்னும் புனிதமான ஒரு அனுபவம் வந்து புக் படிச்சு அழறதுன்னு நான் நினைக்கிறேன். பட் போத் ஆர் ரிலேட்டபிள் தான் ஓரளவுக்கு. அது ஏதோ ஒரு விதத்துல இந்த சில டைம் உங்க கார் கண்ணாடி வந்து அழுக்கான உடனே நம்ம வைப்பர் போட்டு கிளீன் பண்ண உடனே கிளீன் ஆயிரும்ல, ஒரு அளவுக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க ஆர்ட் பார்த்து அழும்போது உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கு வந்து அந்த கண்ணீர் ஏதோ விதத்துல கரைச்சிருது, கிளீன் பண்ணிருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ட்ரூலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் ஐ வாண்ட் ரிமெம்பர் டு பாயிண்ட் தட் அவுட் அண்ட் சே திஸ் ரியலி ஒர்க்ட் ஃபார் மீ. there was ஒரு செம்ம வல்னரபிலிட்டி இருந்துச்சு, ஒரு மென்மை இருந்துச்சு அதுல. அதுதான் என்ன கண் கலங்க வச்சது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம், நோ ப்ராப்ளம். பட் ஆல்சோ ஃப்ரம் அ ஆக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் ரியலி மேட்டர்ஸ். அது நான் சொல்லிடுறேன் பிகாஸ் ஐ திங்க் பீப்புள் ஹூ ஃபாலோ யுவர் ஒர்க் எனி ஃபீட்பேக் பிகாஸ் இட் கேன் பி அபவுட் த வே த டிரெக்டர் ஹஸ் டிரெக்டட் த சீன், it could be the way the actors have carried out the performance, it could be something about the music or all of it put together. It matters to the respective people because if they see it, it is a form of appreciation for them. Yeah. Which I think is very very important. இப்போ ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பேரை கூட சொல்லலாம், கரை. எனக்கு நிறைய விஷயம் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் த ஃபில்ம் ஃபார் வாட் இட் வாஸ் ட்ரைங் டு டூ வித் லாட் ஆஃப் திங்ஸ். அது ப்ராப்பராக ஒரு ஸ்டாரை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுது, ஆத்தென்டிக் எமோஷன்ஸை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ நிறைய பேர் வந்து அதை டக்குன்னு அதை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, என்னோட பயம் என்னன்னா அப்போ ஆத்தென்டிக்காக ஒரு ஸ்டாரை வச்சு ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸுடைய வாய்ஸ் எந்த விதத்துலையுமே சப்ரஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ somebody who's responding to films, அவங்க வந்து அந்த கலெக்டிவ் நாய்ஸோட சேர்ந்து இந்த கலெக்டிவ் என்ன கொண்டாடணுன்றதுக்காக ஆமா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றது முக்கியமா, இல்ல இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்பட வேண்டும், எழுதப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுப்பதும் ஒரு முக்கியம் நினைக்கிறேன். பாயிண்ட் அவுட் வாட் டிட் ஒர்க் ஃபார் யூ, பட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த மாதிரி படங்கள் சகஜமா வர்றதில்ல. ஸ்டார்ஸை வச்சுட்டு ஜஸ்ட் செலிப்ரேட்டரி ஃபிலிம்ஸ் தானே நமக்கு வருது. இந்த இடத்துல நீங்க ஸ்டார் இல்ல, நீங்க ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 film old director 2 film old director ஒரு படம் பண்ணும்போதுல I think it's crucial not to suffocate them or stifle their voices. Put an arm around their shoulder and say, buddy, it didn't work this time, but keep doing this. This is great. What you're trying. But that's ரொம்ப selective தான சுதீர். You know, normally it's a very herd mentality. It is where, you know, if people say it's not nice, then a lot of people say it's not nice. Not just, I'm not talking about Kare for example, I'm saying any movie for that matter. There are times when, you know, a huge amount of people say this is fantastic, and then people automatically say, oh, this is fantastic. Or there are times when people say horrible, and then people just join that bandwagon. It happens. அது எங்க வருது அப்படின்னு நினைக்கிறேன்னா, I think one of the most difficult things to do in life is to create an individual world view for yourself. Correct. நான் இந்த உலகத்தை இப்படி தான் பார்க்குறேன், எனக்கு இதுதான் நியாயம்னு படுது, எனக்கு இதுதான் தர்மம்னு படுது, இதை தான் நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன், இதை தான் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களை சார்ந்து ஒரு ஒரிஜினல் வேர்ல்டு வியூ, ஒரிஜினல்லாம் என்ன சொல்றது, இது வரைக்கும் யாருமே நினைக்காத வேர்ல்டு வியூ இல்லை, உங்களுக்குன்னு ஃபியர்ஸா ஒன்று அது கிரியேட் பண்றது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது நீங்க பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வேர்ல்டு அப்சர்வ் பண்ணணும், யோசிக்கணும், சிந்திக்கணும், படிக்கணும், எழுதணும், இதெல்லாம் பண்ணணும்ல. ஆர் ரொம்ப டீப்பான கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும், வேற ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது அதை அனலைஸ் பண்ண முடியணும். வெறும் கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது மட்டும் இல்லைல்ல. ஐ திங்க் ஏதோ ஒரு விதத்துல ஏர்லி எக்ஸ்போஜர் டு லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலிம்ஸ் என்ன ஓரளவு காப்பாத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இல்லைன்னா அதுல கம்ஃபர்ட் இருக்குல்ல, எல்லாரும் ஒன்று சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஜாயின் பண்றதுல ஒரு ஆறுதல் இருக்கு. அது ஒரு எவல்யூஷனரி மைண்ட் செட் இல்ல, ஒரு ட்ரைப்ல பிலாங் பண்ணணும்ன்றது தானே நம்மளோட கோடிங்கே. நம்ம உடம்புக்குள்ளேயே தனியா நிக்கிறது இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள், இட்ஸ் அன்சேஃப். But in the same context, don't you think these reviews that come out affect movies as well? General perception, audience பார்க்குற விதம், நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
don't you think it affects the general audience also? ஐ திங்க் அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது, இப்போ எனக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சொல்லும்போது, அதுக்கு சில பேர் வந்து ஒரு எதிர்வினையாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஓடவே இல்லையே அப்படின்வாங்க. கரெக்ட். ஆமா ஆமா. நான் ஓடுனே நான் சொல்லியே. கரெக்ட் கரெக்ட். ஆமா. நான் சொன்னது எனக்கு இந்த படம் இது நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு நுவான்ஸ் பேச ட்ரை பண்றேன். ஆமா. அந்த இடத்துல நீங்க பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு என்னுடைய ஒப்பீனியனை ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் we are playing the same game. I am not saying, சில பேர் சொல்லுவாங்க they'll come from a position of authority, இது ஓடும் பாரு, இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியல இங்க எது பிளாக் பஸ்டர் ஆகும் எது ஃபிளாப் ஆகும் என் கையில இல்லை. எனக்கு ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல. ஸோ யூனோ இட் மைட் பி ட்ரூ தட் நிறைய அந்த படங்களுடைய ஃபேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கலாம். ஏன்னா டெமோக்ரஸி மாதிரி தானே. கரெக்ட். இது திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். ட்ரூ. பெரிய நம்பர்ஸ் போய் ஓட்டு போட்டா அவங்க ஜெயிப்பாங்க, பெரிய நம்பர்ஸ் தியேட்டருக்கு போனா படம் ஹிட் ஆகுது, பிளாக் பஸ்டர் ஆகுது and all that, right? But I think people are taking a lot of this that comes out on social media today. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, like you said, no, friends said it's nice. But if there is a movie that comes out and people say இல்ல நல்லா இல்ல, then it goes into people's minds. So அதான் I hope that இப்போ நான் என்னோட பொறுப்பாக என்ன பார்க்குறேன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு அப்போசிங் ஒப்பீனியன் இருந்தா அந்த அப்போசிங் ஒப்பீனியனை நான் சொல்லிட்டேன் நீ கேளு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அதை சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு விதத்துல உன்னை பர்சுவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்ஸை நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி பேசும்போது. இஃப் ஐ சே தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ப்ராமிஸ் இருந்துச்சு, அந்த ப்ரெமிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்ல ட்ரை பண்றேன்னா, ஏன் நான் அப்படி சொல்ல ட்ரை பண்றேன்றதை நான் ஃபர்ஸ்ட் உனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். இது ஒண்ணு பாடுறா, இது ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுரா, இது ஒரு ஷேக்ஸ்பியரியன் ஐடியாவான்னு இருந்துச்சு, அது ஒரு டீப்பான ஒரு விஷயம், யூஸ்வலா நம்ம படத்துல அப்படி பண்ண மாட்டோம். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லும் போது மேபி ஐ கேன் கெட் யூ டு திங்க் பியாண்ட் நான் தக் லைஃப் நல்லாவே இல்லையாமே அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, ஓ ஓகே ஆமா இல்ல நம்ம ஏன் ஃபேர் எனஃப், அவன் ஃபேர் எனஃப்னு நினைச்சாலே போதும்ன்றேன் நான். அவன் he doesn't even need to agree with me. Correct. I see the point you are trying to make அப்படின்னு நினைச்சாலே போதும். Then we are actually encouraging a culture of civil disagreement. Correct. Correct. ஆமா ஆமா. நீ ஒத்துக்க தேவையில்ல, நீ என்கிட்ட வந்துட்டு எஸ் அப்படின்னு நீ சொல்லவே வேணாம், I see your point அப்படின்னு சொன்னாலே போதும்ன்றேன் நான். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரியா இல்லையா? ஹலோ இங்க சொல்லணும் என்ன அங்க கேக்குறீங்க? இங்க உங்களுக்கு தெரியுமா? ஆமா தோ இங்க ஆன்சர் அங்கே. ஆமா ஆமா. நித்யா மேனன் இல்ல. ஒன் மோர் சான்ஸ். The next interview like this, Sudhir notes. I spend all my time not looking at things like this. Correct. I'm like தப்பா யாரும் எடுத்துக்க கூடாது. I give up. Idea well. Singer. Oh, Chinmay. Perfect. Yes. So always Sudhir's usual style, what I've understood is, ஒரு படம் பார்த்துடுறீங்க, there's a quick few line review that comes on Twitter. Few lines அப்படின்னு சொல்றது நீங்க மட்டும் தான் நினைக்கிறேன். இல்ல then there is a detailed review later which comes out. Yeah. So that process is what, நீங்க வெளிய வந்த உடனே you write down whatever is immediately coming to your mind, and then time எடுத்து you travel with that movie again, and then you give out a detailed video review, or how does இல்ல நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்துடுறது படம் வந்துட்டு என்ன நான் அடிச்சுக்கிறது ஒரு ரூம்ல ரெண்டு பூனைங்களோட, அவங்க பாட்டுக்கு அப்படி தானே க்ரூம் பண்ணிக்கிட்டு சில் பண்ணிட்டு இருப்பாங்க சைட்ல. செம்மையா இருக்கும் அந்த விஷுவலே. எனக்கு டக்குவங்க கிட்ட சொல்லுவோம், அப்படியே லேப்டாப் அப்படி மடியில வச்சுட்டு அதை அப்படியே பார்ப்பேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு then I start thinking about the film. அது ஆகும் ஒரு This is the detailed review, or this is the first நான் ட்விட்டருக்கு போடுறதே ஒரு 5-6 பேராகிராஃப் குறையாம மினிமம் போடுறேன்னு வச்சுக்கோங்க இல்லையா? எனக்கு அதுவே ஆகுது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் எனக்கு ஆகுது. பிகாஸ் ஐ எம் ட்ரைங் டு கட் இட் டவுன் ஃப்ரம் வாட் ஐ ரைட். இது எனக்கு என்னன்னா, எனக்கு தோணக்கூடிய எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையுமே கோர்வையா சொல்லணும்னு நான் நினைக்கிறேன், சொல்ல ட்ரை பண்றேன். ஐ டோன்ட் வாண்ட் இட் டு ஃபீல் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கும் செகண்ட் ஒன்னுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை, தே ஆர் போத் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். செகண்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் த பாலிடிக்ஸ் ஆஃப் த ஃபிலிம், ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இஸ் அபவுட் தி ஆக்டிங், தேர்ட் இஸ் அபவுட் த மியூசிக். அப்படி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஒன் ஷுட் லீட் டு தி அதர்ன்றதுனால இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு டைம் ஆயிடுது. அண்ட் அந்த 2 hours நான் மோஸ்ட்லி ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் த ஃபிலிம். இதுக்குள்ள பொட்டன்ஷியல் என்னவா இருந்துச்சு, வாஸ் இட் ரியலைஸ்ட், லாஸ்ட், வாட் எஃபெக்ட் can this film have on the psyche of an individual,
ஆன் மீ. இது இது பெண்களை பொறுத்து என்னை எப்படி சிந்திக்க வைக்குது, காதலை பொறுத்து எப்படி சிந்திக்க வைக்குது, இது ஹோப்ஃபுல் ஃபில்மா ஹோப்லெஸ் ஃபில்மா, இல்லை ஃபண்டமெண்டலி இஸ் தேர் பியூட்டி இன் இட். மோஸ்ட்லி நான் அதை தான் தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணா, உன்னோட லீனிங் என்ன வேணா இருக்கட்டும், உன்னுடைய ஒப்ஜெக்டிவ் ஆப்டிமிஸ்டிக் பீக்ல நீ ஒன்று எடுத்துக்கோ, பெசிமிஸ்டிக் பீக்ல நீ ஒன்று எடுத்துக்கோ. பட் இஸ் தேர் பியூட்டி டு போத். தேர் கேன் பி பியூட்டி டு போத். அது இருக்கிற வரைக்கும் I'm mostly for those films தான். So no notes as soon as you come out of the theater. I do. You do? I do. Okay. Sometimes even while I'm watching it. Okay. Even while I'm watching it, என்ன நடக்கும்னா சில டைம் வந்து films can get very overwhelming. So you do sometimes tend to miss out on அந்த மோமெண்ட்ல டக்குன்னு உங்களுக்கு ஒன்று தோணும், இது அழகா இந்த ஐடியா வந்து தீமோட சூப்பரா கனெக்ட் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு nothing that will be spelled out. Correct. But these are என்ன சொல்றது, I think you need to be first very good at pattern recognition. Correct. ஆமா. இல்லையா? மோஸ்ட் ஆஃப் நீங்க ஆர்ட் எழுதணும் எடுக்கணும்னாலே இல்ல அதை கன்சியூம் பண்ணணும்னா கூட பேட்டர்ன் ரெகக்னிஷன் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்துட்டோம்னா இது மறந்துடணும் பயம் வந்துடும். அதனால டக்குன்னு அப்படி ஃபோன் எடுத்துட்டு போறது யாராவது நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு படம் போயிட்டு இருக்கு ஃபோன் நோண்டி. இப்பயே சொல்லிடுறேன், நான் ஃபோன்லாம் நோண்டல, மோஸ்ட்லி இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். பட் டு யூ கெட் டிஸ்டர்ப்ட் பக்கத்துல யாராவது பேசிட்டு இருக்காங்க படம் போகும்போது? நல்லா கடுகடு முறைப்பான் அப்படியே. ஆனா அதுக்கு மேல எனக்கு என்ன க்ரூஷியல் மூமெண்ட்ஸ் நீங்க லூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற இங்க ஒண்ணு போயிட்டு இருக்கும் பயங்கரமா ஏதோ ஒண்ணு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூ வாண்ட் டு வாட்ச் இட் ரைட். சைடுல என்ன பாப்கார்ன்ல ஃபிளேவரே சரியா போடல உடனே அதுக்கு அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. பிளாஸ்ட் பார்க்கும்போது பின்னாடி புழுக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அவ்வளோ ஏனல் இல்லை இல்லையா. நீங்க உட்காந்து அந்த அளவுக்குலாம் அதெல்லாம் பண்ண ஆப்வியஸ்லி பாப்கார்ன்ல விட குளுக்க தான் செய்வீங்க. இல்ல எனக்கு இது இந்த மாதிரிலாம் போவோம், ஃபிளேவர் ஒழுங்காவே போடலான்னு. நான் போட்டேனே, ஏன் நீ போடவே இல்லை, சரி இந்தா நான் இன்னொன்று வாங்கிட்டு வரவா, பஃப் வேணுமா. வந்து அதுக்கப்புறம் பெஸ்ட் பார்ட் கண்ணு மட்டும் இங்க இருக்கும், காதெல்லாம் இங்க போயிடும். அதுக்கப்புறம் அவங்க சொல்ற ஒவ்வொரு வேர்டும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, இதுக்குள்ளேயே ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்குமா. அந்த ஓசிடில தான் பிரச்சனை. அப்போ டக்குனு கொஞ்சம் திரும்பிட்டு பிரதர் ப்ளீஸ் பிரதர் அப்படின்னு. சோ லாஸ்ட் மூவி அது போனே யூஸ் பண்ணல, அப்படியே ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் சப்மிட்டிங் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி. நோட்ஸ் எதுவுமே இல்லை, யூ கேம் பேக், படம் முடிச்சு வந்தீங்க. ஐ திங்க் நோட்ஸ் இல்லாத படமே இல்லை. ஃபார் ஷூர் அப்படி இல்லை. ஏன்னா ஈவன் த மோஸ்ட் அப்சார்பிங் இம்மர்சிவ் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ்ல ஆல்சோ ஐ எம் so excited about sharing something about the film that will, it doesn't take away. There are moments where the film allows you to, என்ன சொல்றது, no film is every moment. அதாவது ஒரு மோமெண்ட் கூட நீ மிஸ் பண்ணிட்டேன்னா காலி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்காதுல்ல. டிரான்சிஷன்ல சில மோமெண்ட்ஸ் வரும், இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல டக்குன்னு. And I'm great at not looking at the phone while typingலாம் பண்ணும்போது அப்படின்னா. In fact லேப்டாப்லலாம் நீங்க பார்க்கணும், விரல் தாண்டுவாங்க. I'm wondering நான் Godfather revisit பண்ணேன். வீட்ல 3ஆம் பேரை revisit பண்ணேன். உங்களுடைய அடுத்த டைரக்டர் கூட ஒரு அனாலிசிஸ் ஒன்று போச்சு. These were films that சத்தியமா எங்கேயுமே பார்க்க முடியல. அது வேற நிறைய பேர் ஐ திங்க் எதிர்பார்க்கறாங்க இப்போ old films revisit பண்ணி அந்த மாதிரி இன்டர்வியூ பண்றது. I've been consistently doing it னு வெச்சுக்கோங்க. மாசம் 1 பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆமா, சுதீருக்கு நார்மலி டேட்ஸ் இருக்குறது இல்ல, புரியுது. பட் எஸ் இல்ல எதையும் ஓவரா பண்ண கூடாதுல்ல. கரெக்ட். ஆஃப் கோர்ஸ் I pick one film a month. அது எது பேஸ் பண்ணி பிக் பண்றீங்க? your favorites or just மோஸ்ட்லி நானும் கெஸ்ட்டும் ஒன்று வைப் ஆகிட்டு இருக்கோம். ஆகிட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசலாம் அப்படின்னும் போது அவங்க ஒன்று சஜஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது அதில் உடன்பாடு இல்லை, அந்த மாதிரி வெரி ரேர்லி தான். தென் ஐல் பி லைக் வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். பட் மோஸ்ட்லி இப்போ 3ஆம் பிறை வந்து ரஞ்சித் ஜெயக்குடி சஜஸ்ட் பண்ண ஒரு ஃபிலிம். இல்லை 3ஆம் பிறை நான் சஜஸ்ட் பண்ணேன் பிகாஸ் ஐ திங்க் சம் ஆனிவர்சரி ஆர் சம்திங் லைக் தட். So I asked him பேசலாமா, ஏன்னா he had spoken at length about விருமாண்டி earlier. So I felt like he might be a nice person to talk to. But otherwise I think அந்த கெஸ்ட் தான் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ கார்த்திக் சுப்பராஜ் வச்சு கிளாசிக்ஸ் செக்மெண்ட் ஓப்பன் பண்ணும்போது செட் என்ன படம் பற்றி பேசலாம். ஐ ரியலி தாட் டாரண்டினோ படம் ஏதாவது சொல்லுவார். அங்கே பல்ப் ஃபிக்ஷன், ரிசர்வாயர் டாக்ஸ் ஏதாவது. இட் வாஸ் லைக் ஷாஷாங்க் பேசலாமா. இட்ஸ் லைக் ஓ ரியலி. இட் வாஸ் லைக் எனக்கு மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம். என் வீடு என்னோட ஆஃபீஸில் ஒரு ஃப்ரேம் கூட நான் வச்சுருக்கேன் அப்படின்னா. தென் இட்ஸ் லைக் ஓகே கம் லெட்ஸ் டாக். ஸோ ஒரு கிளாசிக் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் எவ்ரி மந்த் நம்ம சேனலில். அண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக்ன்ற செக்மெண்ட்டில் தமிழ் படம் மெயின்லி ரீவிசிட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ். அந்த சச்
ரொம்ப பியூரிஃபைங்கா இருக்கு அந்த ஸ்பேஸே. ஸ்பேஸ். ஆமா, ஏன்னா அதுல ப்ரமோஷனலா நம்ம இந்த படம் விக்கிறதுக்காக அவங்க வரல. கரெக்ட். ஆமா. இட்ஸ் ஜஸ்ட் two minds talking about it, vibing about it, அவ்வளவுதான். and will you watch it previous day popping? Absolutely, 100%. So every minute details ஞாபகம் இருக்கும். Yeah, but some of these filmmakers don't need to. Correct, of course. It will be there. அவங்களுக்கு ஊறிடுது உள்ளுக்குள்ள. Correct. இப்போ ரீசெண்டா இவங்க செல்வராகவன் அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது he said நம்ம ஒரு வாட்டி Godfather பேசலாம் 1 and 2 சேர்த்து பேசலாம். அதனால தான் நான் ரிவைஸ் பண்ணி வச்சேன். இன்னும் பேசல. Okay. Waiting for him. Hello sir. So he said I've already seen it 100 times. Okay. அப்படியா? ஆமா, 100க்கு மேல நான் பார்த்துட்டேன். இது எக்ஸாஜரேஷன்ல ஆக்சுவலா கணக்கு வச்சு 100க்கு மேல பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே மைண்ட்ல. That will be a good interview to look forward to. Yeah, I'm really excited too. Yeah. So நேத்து நான் சுதீர்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்க ஃபேன்ஸ்ட்டு சொல்லுங்க, send in any questions that they want to ask சுதீர்னு. ஸோ அமைச்சிருக்காங்க. ஸோ சிட்ஸா போட்டு வச்சிருக்கோம். ஸோ சுதீர், I'm going to move to this now. Okay. Let's see என்ன கொஸ்டின்ஸ் அமைச்சிருக்காங்க பார்த்தா. பார்த்து செய்யுங்க நேயர்களே. @sane அமைச்சிருக்காரு, தலை ஆனிமேலாம் பார்ப்பீங்களா, அதுக்கு ஒரு டிஸ்கஷன் போட்டால் நல்லா இருக்கும். ஆமாம், ஏதோ கேள்விப்பட்டேன். லாஸ்ட் இயரோ த இயர் பிஃபோர் கூட ஒரு ஆனிமே ஃபிலிம் பயங்கரமாக பரவலாக பேசப்பட்டது சென்னையில் எஸ்பெஷலி. நான் வாஸ் லைக், ஓ பரவாயில்ல, இங்கே ஒரு பெரிய சப் கல்ச்சர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ஐ ஹாவ் ரியலி காட்டன் இன்டு இட். பட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஜான்ரா. ஸோ எதிர்பார்க்கலாம். I want to get into it, no promises. Okay. But I have a lot of respect for it. ஏன்னா எனக்கு நான் ரசிக்கக்கூடிய நிறைய பேர் அது ரொம்ப டீப்பா பாக்குறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ரீசெண்டா நமக்கு தெரியும்ல, இப்போ மூவிஸ்ல இன்செப்ஷன்லாம் அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கிறதாக கூட நான் கேள்விப்பட்டேன். நிறைய ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸோ விச் மீன்ஸ் இஃப் சச் இன்க்ரெடிபிள் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு இந்த ஜான்ரா இருக்குன்னா, I am sure there must be something to it. ரொம்ப அடல்ட் தீம்ஸ் எல்லாம் பயங்கரமா டீல் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அடல்ட் நான் டிப்ரெஷன் அந்த மாதிரி சொல்றேன். டக்குன்னு ஒரு பூக்கி லுக் ஒன்று கொடுத்த உடனே I was like, தெய்வமே அது இல்ல. ஓகே, I am Tej Ashwin கேட்டிருக்காரு, how did football commentary thing happen, because he also wants to do sports commentary. So how did that happen? ஃபுட்பால் ஆக்சுவலி நான் FIFA பயங்கரமா விளையாடுவேன். நான் we have a circle of people. Okay. நான் film This is not on TV. You're saying actual football. Okay. FIFA PlayStation. PlayStation. Okay. இல்ல நிஜத்திலே ஃபுட்பால் விளையாடுவேன். Okay. பட் நான் ராகுல் ரவீந்திரன் சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர், எஸ்ஏ எல்லாருமே பயங்கர FIFA ஜோன்ல சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்ல இருந்த ஒரு ஸ்பேஸ். நாங்களே பிட் எல்லாம் பண்ணி பிளேயர்ஸை வர்ச்சுவலா வாங்கி கிளப்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு ஜோன்ல. It's amazing how much you can learn about a sport by playing it. Playing the game. நீங்க நேர்ல அவ்வளோ ஃபாலோ பண்றது, பட் அந்நேரத்துக்கு I started following it as well. But player likeness is so incredible these days that நீங்க பின்னாடியில இருந்து ஒரு அந்த பிளேயர் கேம்ல ஓடின உடனே உங்களுக்கு தெரியும், ஓ இவன் இந்த பிளேயர், ஓ இவனா, இவன் வந்து கொராட்ஸ்கேலியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி டு அந்த அவங்களுடைய ட்ரிப்ளிங் மோஷன், அவங்க கோல் அடிக்கிறது, அதெல்லாம் கூட அவ்வளோ லைஃப் லைக்கா இருக்கு, நிஜத்துலேயே அவங்க மூவ் பண்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்பேஸ்ல அப்பப்போ ஐ கெப்ட் என்கேஜிங் வித் ஃபுட்பால். ஈவன் பார்க்கும்போதெல்லாம் ஐ யூஸ் டு ஷேர் சம் காமெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன் சோஷியல் மீடியாவில். ஐ திங்க் சம்ஒன் சா தட் தே வர் அவேர் தட் ஐ டூ இன்டர்வியூஸ் அண்ட் அவங்களுக்கு குரலும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ தே ரீச் அவுட் டு மீ. இதை நானா உண்மை என்னன்னா, இந்த ப்ரிவிலேஜ் எல்லாம் சத்தியமா சொல்லாதீங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன். பட் உண்மை என்னன்னா, நான் எதையும் தேடி போனதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச ஒன்று பண்ணுவேன், அண்ட் அதுக்கான பாதையை அதுவே அமைச்சுக்குது. அதுல போகிறதுக்கு நான் என்னைக்குமே அஞ்சினது கிடையாது. ஐ திங்க் தட் ஐ ஹேவ் டு கிவ் மை செல்ஃப் கிரெடிட் ஃபார். ஐ ஃபீல் வேர் இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்த கதவு நாங்க திறக்க தயார், நீங்க வர தயாரா அப்படின்னா அதுல எனக்கு கூச்சம்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க பாத்துருவோம், அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துருவோம் அப்படின்ற ஒரு ஜோன். as long as நம்ம இன்ட்ரெஸ்ட்ல அது அலைன் ஆகுதுன்னு தோணுச்சு அப்படிதான். ஏன்னா காமெண்ட்ரி இஸ் dramatically different from anything else I'd done till then. Correct. அதுல டெசிபல் லெவல்ஸ் பயங்கரமா இருக்கணும், அதுல கான்ஸ்டன்டா பேசிட்டு இருக்கணும், என்ஜாயபிளா இருக்கணும், ஸ்போர்ட்டை கவனிச்சுட்டே இருக்கணும். எடுக்க முடியாது, ஒன்னும் கிடையாது, அதுல கண்டிப்பா முடியாது. அதுல you'll be like, இதை நான் சொல்லலாம் அப்படின்னு கோல் போயிடுச்சு. So enjoying that process? 100%. I love it. அந்த 2-3 மணி நேரம் எங்க போகுதுன்னே தெரியாது. அண்ட் அதுக்குன்ற ஒரு அழகான ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
தமிழ் காமெண்ட்ரியில் ஃபுட்பால் நாங்கள் ரசிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்பேஸில் ரொம்ப லவ்வோட ஸ்போர்ட்டை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ எம் கிளாட் தட் தட் கம்யூனிட்டி இஸ் ஆல்சோ க்ரோயிங்ல. நைஸ். அதாவது சில ஃபோட்டோ பார்த்தா ஒரு எம்பாரசிங் ஃப்ளாப் ஆக போகுதுன்னு தோணும்ல. லைக் ஐ கான்ட் பிலீவ் யூ கான்ட் ரிமெம்பர் திஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல. திஸ் இஸ் கிவிங் மீ தட் எனர்ஜி. மானம் முழுசா போக போற தருணம் என்று உணர்கிறார் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது க்ளூ தருவீங்களா? ரஞ்சித் ஜெயக்குடி ஓட ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் மூவிஸ் பேசியிருப்பாரு டீட்டெயில் அவங்க இன்டர்வியூவில். அதில் நடிச்சிருப்பாரு. இட்ஸ் நாட் கமல்ஹாசன். No, not மூன்றாம் பிறை. The other movie that he spoke about in his interview. You just mentioned that movie yourself. Oh, I did? Ah. I no fucking idea. Virumandi. Oh, Pasupati. Yes. Yes, okay. Right, okay. Oh, that's quite of them are failing, but anyway. Okay. So, மீனா கேட்டிருக்காங்க. நான் இடத்தோட பேர் சொல்ல மாட்டேன் பிகாஸ் பாவம் அவரோட பிரைவசி எல்லாம் போயிடும். வாட்ஸ் ஸோ மேஜிக்கல் அபவுட் திஸ் கார்னர் ஸ்பாட் அட் திஸ் பர்டிகுலர் பிளேஸ் தட் யூ கோ டு? I see you in the same place at the same time. So, கேட்டிருக்காங்க. So, don't want to trouble you. I think நானும் கௌதம் மேனன் மாதிரி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அவரை தான் சொல்லுவாங்கல்ல, இந்த காஃபி ஷாப்ல இந்த காஃபி ஷாப் போனீங்கன்னா அவர் இருப்பாரு. Same place at the same time though. அப்படியா? ஆமா, அதுதான் போட்டிருக்காங்க. So, yeah. I think I've started writing scripts. உங்களுக்கு தெரியும்ல, அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால. ஐயோ, அது நான் வரலான்னு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அந்த ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால எனக்கு வீட்டில் எழுத வரமாட்டேங்குதுன்றது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்க உட்காந்தா அந்த ஜோனுக்குள்ள போறதை விட சக்குன்னு இப்ப தூங்கிட்டா நல்லா இருக்கும்லன்னு தோணுது, போன் நோண்ட தோணுது. And I think I saw J.K. Rowling say this somewhere, where she said the entire Harry Potter she wrote it on only cafes. Okay. ஆமா, only cafes அப்படின்னாங்க. Because first time around நான் அது வரைக்கும் ரொம்ப ஐசோலேட் பண்ணி தான் எழுதக்கூடிய ஒருத்தனா இருந்தேன், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதும்போது கூட. And then this was very fascinating for me. I was like, oh, அங்கனா visual noise நிறைய இருக்குமே, நிறைய ambient noise இருக்குமே. How can you lose yourself to the vulnerabilities of something அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் 1-2 வாட்டி போய் அப்படி ட்ரை பண்ணும்போது சூப்பரா இருக்கு. அந்த இடமே லாக் பண்ணிட்டீங்க. ஆமா, சேம் சேர், சேம் டைம், சேம் பிளேஸ். சேம் சேர் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. சேம் ஸ்பாட்ல போட்டுருக்காங்க. அது மிஸ்டர் கௌதம் கிடைக்கும். He is popular enough to get that. நான் அங்க போய் கேட்கும்போது இப்போ 1-2 இடம் இருக்கு. ஈசிஆர்ல ஒன்னு இருக்கு. இவங்க சொல்றது வந்து அங்க போயிட்டு அதை எடுத்துக்கலாமா சார், அது 4 சீட்டர் அப்படின்னுவாங்க. சரி, நான் அங்க போய் பட் மோஸ்ட்லி ஐம் ஜஸ்ட் சிட்டிங் தேர் டு ரைட். How is the writing process going, Sudhir? அது எப்படி போயிட்டு இருக்கு? Really well. I think are you enjoying that? So commentary, reviews, interviews. I think இது இன்னைக்குமே இதை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். For me மற்றது எல்லாமே சப்செட்ஸ். ஸ்டோரி டெல்லிங்ல அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் ஸ்டோரிஸை பத்தி பேசவே ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து இன்டர்வியூஸ் வருது. ஃபுட்பாலும் ஒரு விதத்துல ஸ்டோரி டெல்லிங் தான் வச்சுக்கோங்க. பட் திஸ் ஆல்வேஸ் வாஸ் writing only or writing and direction as well? எனக்கு தெரியல, பட் நெவர் சே நெவர். Correct. Right? It just might come, like whatever has come so far. வரலாம்ல. பார்க்கலாம், let's see where it goes. But you're enjoying writing ஓட process, enjoy பண்றீங்க. 100%. எனக்கு அது தொலைறதுல, புது புது மனிதர்களுக்கு உயிர் கொடுக்கறதுல, அவங்களுடைய வல்னரபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுல, பல எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுல, அவங்கள நினைச்சு அழுறதுல, சில டைம் எல்லாம் பயங்கர கில்ட் எதுக்கு இருக்கும்னா, நம்ம ஒரு இடத்துல விட்டுருப்போம்ல, அங்க இருந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணாம ஒரு இடத்துல சில டைம் ஒரு 2-3 வாரத்துக்கு ஸ்டக் ஆயிரும். ஆகும்போது நைட்டு காலைல அப்படி தூங்கிட்டு காலைல எழுந்திருக்கும் போதெல்லாம் நம்ம மனசுல என்ன, அவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரி இப்படி கேவலமா இப்படி பார்த்து நாங்க எல்லாம் அடாமாசியாம இப்படியே மாட்டிக்கிட்டோமே, கொஞ்சம் எங்களை ரிலீஸ் பண்ணி ஸ்டாச்சு போட்டு வச்சிருக்கீங்களே. பட் இந்த இப்போ டிரெக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது ஐம் ஷூர் அது ஹெல்ப்பும் பண்ணும்ல, டு ஆஸ்க் தேம் about their writing process. 100%. Writer's block னு சொல்லுவாங்க. So அது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். It's incredible. I mean, luckily எனக்கு அந்த பிளாக்ன்ற கான்செப்ட் இது வரைக்கும் வந்ததில்லை. உட்காந்தா எழுதிடும். ஸோ ஃபார் பீப்புள் லைக் மீ, ஐ திங்க் என்னன்னா, அன்னன்ன நாளைக்கு இத்தனை பேஜஸ் எழுதணுன்றது டிசிப்ளின்டா பண்றேன் நான். No matter what. There is no excuses about I'm not feeling it today. Today slightly hungover. I don't want to do. அப்படிலாம் no excuses. It's about and ரொம்ப கிராண்ட் டார்கெட்ஸ்லாம் இல்லை, 5 பேஜ் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, which is very doable. ஒரு 3-4 மணி நேரம் டெடிகேட்டடா உட்கார்ந்தீங்கன்னா அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் காஃபி ஷாப், சேம் டைம், சேம் ஸ்பேஸ் வந்துடும். 2 or 3 காஃபி ஷாப். ஐ திங்க் இவங்க மெயின் அங்க பார்த்திருக்காங்க நினைக்கிறேன். ஆமா நினைக்கிறேன். Okay, this how do you write a review like you analyze a film? He's asked this, நான் already கேட்டேன். So that is past.
everyone wants to know about how you write a review only. எல்லாருமே ஆமா. ஆமா, ஹவுன்றத விட என்ன உட்காந்து இவ்வளவு பெருசா எழுதிட்டு இருக்காருன்ற மாதிரி தான். Who is your inspiration to make podcast with film stars? Moses has asked this. The changing times. Changing times ஓட கட்டாயம் அப்படி வேணா சொல்லலாம். Because I don't think the plan was ever to do this on video. People like me started only writing. And அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன ஆரம்பகால இன்டர்வியூஸ் எல்லாமே கேமரா முன்னாடி பண்ணது கிடையாது. கரெக்ட். வில் டாக் அண்ட் தென் ஐ ரைட் அபவுட் இட். அதில் ஒரு ஆனால் பயங்கர ப்ளஷர் ஒன்று இருக்கு அதில். பிகாஸ் யூ கேன் ட்ரூலி எக்ஸ்பிரஸ் the atmosphere, the energy of the conversation, the things நம்ம வார்த்தையில பேசாத நிறைய விஷயம் ஒருத்தர் பத்தி அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் அது அமைச்சு கொடுக்கும். பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க ஃபார்ம் பண்ணலாம். அர்ஜுன் இப்படி எல்லாம் சொன்னதுக்கான காரணம் அநேகமா இதுவா இருக்குமோன்ற ஒரு தியரி எல்லாம் நீங்க கொடுக்கலாம். பட் இப்போ இந்த ஸ்பேஸ்ல அதுக்கான கிடையாது இல்ல. சோ அது இதனுடைய லிமிடேஷன் நினைக்கிறேன். அந்த டைம்ல யாரோ சொல்லிருக்காங்க, like they've said something, it's a telephonic interview most of the times at that time. Telephonic mostly, telephonic occasionally in person. Correct. So telephonic இருக்கும்போது when it translates it could be something else. யாராவது ஒருத்தர் அந்த interview ஒன்னு பார்த்து சொல்லிருக்காங்க, சுதீர் this is not what I meant, or this is what was put down. Has that happened, or is it your notes taking habit has started from then? ஆமா நீங்க பார்க்கணும். அப்போ ஃபோன் பேசிட்டு இருப்போம், காதுல இப்படி ஒரு ஃபோன் வச்சுட்டு கண்ணு லேப்டாப் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி பர்டிகுலர் தட் எனக்கு கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனத்துல இருந்து தான் ப்ரொடக்டிவிட்டி வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரேஞ்ச்லி இனஃப் இல்ல, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஓகே, ஏன் சொல்றேன்னா அப்போ காதில் எப்படி வச்சுட்டு இருப்பேன். எனக்கு மறுபடியும் ஃபுல் ரெக்கார்டிங் 1 மணி நேரத்துக்கு கேட்டுக்கிட்டு இன்னொரு வாட்டி கேட்டுக்கிட்டே எழுதுறது போர்ல. ஸோ அப்படியே பேஸ்ட்டே அவங்க கூட பேஸ்ட்டே டைப் அடிச்சுட்டு இருப்பேன். அவங்க சொல்ற பதில் அப்படியே அப்படிதான் பண்ற ஸ்பேஸா இருந்துச்சு. பட் இந்த பாட்காஸ்ட் வீடியோலாம் பண்றதுக்கு காரணம் வந்து பிகாஸ் பீப்புள் அவங்க பார்க்க விரும்புறாங்க, கேட்க விரும்புறாங்க, படிக்க அவ்வளோ விரும்புறாங்களா எனக்கு தெரியல எத்தனை பேர். ஸோ ஐ நீடட் டு அடாப்ட் மை செல்ஃப் டு த சேஞ்சிங் வேர்ல்ட். ஓகே. அண்ட் இந்த ஸ்பேஸில் என்னென்னலாம் பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் இதுக்குள்ளே நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நல்லா டீப்பாக அப்படி ஆழமாக தான் ஒன்று பண்ணலாமே எமோஷ்னலாக ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் அப்படின்னு அப்படி ஆரம்பிச்சது தான். நல்லா பண்ணுறீங்களா, எல்லாத்துலேயும் ஜோபியில் இருக்கிற பெண்ணு, மோதிரத்தில் இருக்கிற அழுக்கு, இந்த மாதிரி இனிமேல் இதெல்லாம் கூட ஒழுங்கா பார்க்கணும். I started following on Insta, so இனிமேல் I'll be updated on it. நான் எந்த இதுவும் இல்ல, most boring person on social media, very bad. அத்தனை millions of இல்ல but I'm female fans எல்லாம் வச்சிட்டு I'm horrible with social media. Brother, no, clueless brother. There's one actor whom he works with very regularly. You don't say. Huh? You are. No. No, that director works with that actor very regularly. That's the director. இதுக்கு மேல என்ன க்ளூ எதுவும் சொல்ல முடியும். கார்த்தியா. He works with one actor. Most of his movies are with that one actor. தோத்ததாவே வச்சுக்கலாம். தோத்துட்டேன்னு வெற்றி மாறச்சு. this. அதாவது இந்த போட்டோ இந்த உலகம் பார்க்கணும். அதாவது people shouldn't be like அவருக்கு வெற்றியே தெரியலையா அப்படின்னு இதை பார்த்துட்டு தெரியலன்றதுதான் உண்மை. So one advice நீங்க கொடுக்க வேண்டியது to people who are looking at becoming could be about doing commentary, it could be about interviewing actors, about becoming a reviewer. One advice that you have for all that? I think you need to first understand who you are. Okay. இல்லை ஐ திங்க் டூ ஆஃபன் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒருத்தங்களை பார்க்குறாங்க, பார்த்துட்டு இதுதான் வழி போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அந்த இடத்துக்கு வந்து அவங்க அதுதான் வழின்னு தெரிஞ்சு அவங்க பண்ணலை. அவங்களுக்கு ஒன்று வருதுன்றதை நம்பி அவங்க ஒன்று பண்ண ஆரம்பிச்சாங்க, அது உலகம் ரசிக்க ஆரம்பிச்சது. நீங்கள் அவங்கள மாதிரியே பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஒரு டைல்யூட்டட் வெர்ஷனாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் பீப்புளுக்கு இருக்க போகிறது கிடையாது. இன்ஸ்பயர் ஆகுங்க. ஆனால் நீங்கள் யார், உங்களுடைய இண்டிவிஜுவல் குவர்க்ஸ் என்ன, உங்களுடைய இண்டிவிஜுவல் குவாலிட்டிஸ் என்னன்றதை தெரிஞ்சுட்டு அதை நம்பி எவ்வளோ அட்ராக்டிவாக அதை நீங்கள் இந்த வேர்ல்டுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பண்ணீங்கனாலே போதும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் வாட் பிராண்ட் பில்டிங் pretty much is, right? It's doubling down on who you are, but not being pompous about it. Correct. Not being arrogant about it, but doing it in such a way that you're also thinking, okay, will this be attractive enough? ஆமா. இல்ல அவ்வளவுதான். இட்ஸ் வெரி வேக்.
மொத்தத்துல என்ன உருப்பட விட மாட்டான் அப்படின்னு. சரி, okay, we've had a very serious conversation. Yes. Let's go into a fun element. Okay. Let's just make this a fun interview. So a few questions, few rounds that we have with you. சரி. Let's start with that. Okay, done. Yeah. I want you to say some dialogues for me. Okay. Okay. I'll say the dialogue and then you'll have to say it. So ஒன்று பண்ணுவோமா, நம்மள எப்படி இருந்தாலும் பேஸ் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, முடிஞ்ச வரைக்கும் லெட்ஸ் சேனல் த ஹையஸ்ட் பேஸ் தட் வி கேன் ஈச் மஸ்டர். அவங்களுக்கு இந்த டைலாக் கண்ணாடி கண்ணாடிலாம் இருக்கு, உடச்சிடாதீங்க. இல்ல அவங்களுக்கு டைலாக் புரியாது. பரவாயில்ல, சூப்பர். லெட்ஸ் மேக் இட் as absurd as possible. See, first of all, I think சுதீருக்கு இன்னும் ரியலைசேஷன் ஹிட் ஆகல. நான் தான் கேள்வி கேட்கணும், இவரை டிசைட் பண்ற என்ன பண்ணணும்னு. பட் எனிவே, எதிரில் இருக்கீங்க, நான் விடப்படுறது கிடையாது. no, that's not possible. So அலைப்பாயுதுல இருந்து ஒரு டைலாக் அது நீங்க சொல்லணும், அந்த ஃபீலோட எமோஷனோட. Now you're a writer also, so you have to எழுதணும்னு சொன்னா பரவாயில்ல. ஓகே. So deliver it. நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. To the camera, please. To all the ladies out there with this dialogue. நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. Wow! Big round of applause. Next one is from Varnam. நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் சொல்ல மாட்டேன். This is today is my day of asking you, Sudhir. இது எல்லா இன்டர்வியூ நான் பண்ணிருக்கேன். So now it's nice to make you do this. ஜாலியா இருக்குல்ல. Next is Surya sir's dialogue from Varnam. ஓ சூப்பர். Yeah. Here you go. அம்மாடியோ. ஆமா. அம்மாடி. இதுக்கு டயலாக் வேணாம், பாட்டு அவ்வளோ வாட்டி கேட்டோம். Go for it. ஹாய் மார்லி, ஐம் கிருஷ்ணன். நான் அதை சொல்லியே ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே இவ்வளோ அழகா இவ்வளோ அழகா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you. Yes. One last one from me, Sudhir. Okay, sure. It's a dialogue from my movie. Oh, how cool. Yeah, which is a very close dialogue to my heart, thanks to Lokesh. Yes, I have a feeling I know what this is. So இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனை தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். The way I said it, I'm sure you'll be better. Just now? No, the way I said it in the movie. I'm sure you remember. What I remember more is Rolex. Correct. You can say that also. Dilly. You can say that also. Yeah. Perfect. Yeah. In the same pitch. Rolex. அவன் பேரு டில்லி. Thank you so much, Sudhir. Big round of applause for Sudhir. Thank you for engaging me. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And any final words to all your viewers, Sudhir, on completing 1 year and what they can expect in the coming months and coming years? ஸோ 1 வருஷம் ஆச்சு. எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இதுக்குள்ளே வந்த ஒவ்வொரு கெஸ்ட்டுமே நம்ம சேனலுக்குள்ளே படங்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. சரி, நம்ம மட்டும்தான் ஓரளவுக்கு இப்படி இருக்கோம் போல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத பார்க்கும்போதில்ல, ஐ எம் ஜஸ்ட் ரியலி கிரேட்ஃபுல் டு ஈச் ஆஃப் யூ. இதை சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, சின்ன சின்ன காமெண்ட்ஸ் அடித்ததுக்கு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, ஒரு சிவிலாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல சினிமாவை பற்றி. அதுக்காகவே லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லாத டைமில் உள்ளே வந்து நம்மக்கிட்ட பேசின கெஸ்ட்ஸ், அனி, லோகி, இந்த மாதிரி பீப்புளெலாம் நம்ம சினிமாக்காக ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறோம், சினிமா ஆழமாக பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அலைன் ஆகி அவங்களுமே நம்மக்கிட்ட வந்து பேசினது. ஸோ சென்டிமெண்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு ரைட் நோ. ஏன்னா 1 year ஆஃப் திஸ் இஸ் சஸ்டைனபிளாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுலாம் தெரியல, பட் சஸ்டைனபிளாக இருந்திருக்கு. ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் சேனல் அண்ட் வாட் திஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இது எந்த விதத்துலையுமே மாறாது அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்ல முடியும். என்றைக்குமே நம்ம சினிமா இப்படி தான் பார்க்க போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம், அதில் இருக்கக்கூடிய வேல்யூவை பேச போகிறோம். பழைய படம், புது படம், தமிழ் படம், இங்கிலீஷ் படம், என்ன வேணால் நம்ம எடுக்க போகிறோம், பேச போகிறோம் அப்படின்றது தான் நடக்க போகுது ஓவர் த நெக்ஸ்ட் இயர் as well. ஸோ ஹியர்ஸ் டு மெனி கான்வர்சேஷன்ஸ். ஏன்னா
ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு பவர் இருக்குது அப்படின்றத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். ஸோ அதை சார்தான் நம்ம நிற்கிறோம். 2 பேர் பேசணும், மனசு விட்டு பேசணும், ஒருத்தருடைய ஒரு அழகை பார்க்க முடியணும் அந்த கான்வர்சேஷன் வழியாக அப்படின்ற இடத்துல இருந்தால் இந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை பயங்கரமாக நீங்கள் வேலிடேட் பண்ணியிருக்கீங்க over the last 1 year. ஸோ ஐ deeply thank you and I promise you that there will be a lot more of this over the coming year. Thank you so much. All the very best, Sudhir. I hope you get many more comments, many more likes, many more shares, subscriptions, and all of that, and grow bigger and bigger and bigger. இந்த குரல்ல எது வந்தாலுமே கண்டிப்பா அது நடக்கும்ன்ற நம்பிக்கை. Thank you so much. Thank you.